எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நான் நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க. சனி பயிற்சி உங்களோட வாழ்க்கையில என்ன வேணும் மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவா பார்த்துடலாம் வாங்க. சனி தற்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஜென்ம சனி அப்படின்ற அமைப்புல 2025 மார்ச் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்க போறாங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி அடுத்த ஆண்டு சனி பயிற்சி நடக்க போகுது. இந்த சனி பயிற்சியின் மூலமாக சனி ஜென்ம சனி அப்படின்ற அமைப்பை விட்டு விலகி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர இது எப்படிப்பட்ட ஒரு தன்மையை கொடுக்கும்? குறிப்பா சதய நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாவே வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை நிறைய பார்த்துட்டீங்க. கடகராசி, அதற்கடுத்து கும்பராசி, அதுலயும் பாத்தீங்கன்னா கடகம், பூசம், கும்பம், சதயம், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அளவுக்கு நிறைய கஷ்டங்களை நீங்க பார்த்துட்டீங்க. குறிப்பா வேலையில பிரச்சனை, ஒரு நிம்மதி இல்லாத தன்மை, நிறைய பேருக்கு வேலை இழப்பும் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் இல்லாத தன்மை இருந்திருக்கும். ரொம்ப மந்தமான ஒரு நிலைக்கு போயிருப்பீங்க. போட்ட காசு வராம போயிருக்கும், கொடுத்த காசு வராம போயிருக்கும். வியாபாரத்துல பெரிய நஷ்டங்களையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா நிறைய பிரிவு, நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க. வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு பிரிவு கூட ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தைகள், உறவுகள் சார்ந்த வழியிலும் நண்பர்கள் சார்ந்த வழியிலும் நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில. ஸோ கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசிக்காரங்க நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா மன ரீதியா நிறைய போராட்டங்கள், நிறைய குமுறல்கள், நிறைய வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வாய் விட்டு அழ முடியாத குறையா நீங்க வந்து நிறைய நாட்களை கடந்து போயிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்களை ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போய் அழுதும் இருக்கீங்க. ஸோ இத்தகைய அளவுக்கு ஒரு மன கஷ்டத்தை சனி வந்து கொடுத்திருப்பார். நான் ரொம்ப போல்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றவங்களை கூட சனி வந்து உடைச்சிருப்பார் இந்த காலகட்டங்கள்ல. ஸோ அந்த அளவுக்கு கஷ்டங்கள் மன ரீதியா மனசை கண்டிப்பா உடைச்சிருப்பார் இந்த சனி பகவான். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை சனி வந்து கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளா அவரோட வாழ்க்கையில கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஸோ இனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி பயிற்சியிலிருந்து கண்டிப்பா வாழ்க்கை கண்டிப்பா மாறும். குறிப்பா சதயத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதாவது சனி எப்பவுமே ஜென்ம ராசிக்குள்ள வந்து ஜென்ம நட்சத்திரக்குள்ள வரும்போது மட்டும்தான் அதிகப்படியான கஷ்டத்தை கொடுப்பார். தற்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பூரட்டாதிக்குள்ள தாண்டி போகும்போது கண்டிப்பா பிரச்சனைகள் குறைஞ்சிடும். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில மெல்ல மெல்ல ஒரு வசந்த காற்று வீச ஆரம்பிக்கும். ஏன்னா 7 சனி முழுமையா விலகலைங்க. பட் இருந்தாலும் கூட இந்த சனி பயிற்சி ஓரளவுக்கு ரிலீஃபை கண்டிப்பா கொடுக்கும். ஒரு 60% கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் அதற்கேற்ற மாதிரி குரு ராசிக்கு 5ஆம் இடத்துல வருவார். அதாவது மிருகசீரிஷத்துக்குள்ள குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு நுழைவார். சரிங்களா? அவர் 5ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமா பண வரவு நல்லா இருக்குங்க. பினான்சியலா உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்து மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். சரிங்களா? வருமானம் நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்க முடியுங்க. லாபங்கள் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம போட்ட முதலீடு வராம இருந்த காசு கண்டிப்பா வரும். முதலீடுகள் கண்டிப்பா லாபங்களை கொடுக்கும். அதே மாதிரி வேலை தொழில் அமைப்புகள் வந்த பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், ஒரு மன நிம்மதி இல்லாத தன்மை எல்லாமே 2025 2வது பகுதியிலிருந்து மெல்ல மெல்ல மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கண்டிப்பா பார்ப்பீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில மெல்ல மெல்ல சேஞ்சஸ் கண்டிப்பா வருங்க. 2ஆம் இடத்துக்கு சனி வர்றது கொஞ்சம் குத்தமா இருந்தாலும் கூட அவர் பெரிதளவுக்கு கெடுதலை கொடுக்க மாட்டார். ஏன்னா அது குருவினுடைய வீடா வரதுனாலையும் குரு ராசிக்கு 5ஆம் இடமான திரிகோணம் ஏறி இருக்கிறதுனாலையும் கண்டிப்பா இந்த 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த பாத சனி அப்படின்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுக்கு கெடுதலை கொடுக்காதுங்க. அதே மாதிரி 2026 பிற்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து குருனுடைய பார்வைகளை வருவார். சரிங்களா? குரு வந்து கடகத்துக்கு வந்துருவாருங்க. கடகத்துல இருந்து 9ஆம் பார்வையா சனியை பார்வை செய்யும் போது கண்டிப்பா சனி நன்மை செய்ய கடமைப்பட்டவரா வருவார். சரிங்களா? குடும்ப வாழ்க்கையும் இந்த சனி பயிற்சியின் மூலமாக மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வருங்க அடுத்த 2.5 வருஷத்துல. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அமையாம இருக்கிறவங்களுக்கு, திருமண வயதுல கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கையை வந்து இந்த
ஏழரை சனியில ஒரு பிரிவு ஏற்பட்டவங்களுக்கு, ஒரு ஜென்ம சனியில ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2வது திருமண வாழ்க்கைக்காக நீங்க முயற்சி பண்ணும்போது அது நல்லபடியா அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது கொடுத்த வாக்கை வந்து காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, வெளியூர் போறது, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டுல போய் வேலைக்காக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த டைம் வந்து சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குங்க. நல்ல ஏற்றங்களை வாழ்க்கையில கண்டிப்பா உருவாக்கி கொடுக்குங்க. 8ஆம் இடத்துல இருந்த கேது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். அதே மாதிரி ராசிக்குள்ள ராகு வருவார். அந்த ராகு குருப்பார் இருக்கும்போது எங்க எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசுவீங்க. கொஞ்சம் நலிவு, அதாவது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி வாழ்க்கையில வந்து மேல வரத்துக்கான சில விஷயங்களை ராகு செய்யும். அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை திரும்பவும் சொல்றது என்னன்னா, மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிறைய நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஜென்ம சனியில ஸ்டடீஸ்ல நிறைய இன்வால்மெண்ட் குறைஞ்சிருக்கும். என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம்ல மறந்து போயிருக்கும். முயற்சிகள் வீண் முயற்சிகளாவே போயிருக்குங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இனி வரும் காலகட்டங்கள் ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்குங்க. ஒரு முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும். இனிமேல் இருந்த வந்த தடைகள், தாமதங்கள், தோல்விகள் அனைத்தும் இனி வரும் காலகட்டங்கள்ல மெல்ல மெல்ல வெற்றி படிகளா மாறும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா கும்பம் சதயம் இதனால் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துல இருந்து மெல்ல மெல்ல வெளியே வர போறீங்க. வாழ்க்கையினுடைய இன்னொரு வசந்த காலம் வந்து ஆரம்பிக்க போகுது சனி பயிற்சியில இருந்து. 7 சனி முழுமையா விலகல, ஆனா நிச்சயமா உங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே 60% கண்டிப்பா குறைஞ்சிரும் இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே சொல்லலாங்க. அதே மாதிரி குரு லாபஸ்தானத்தை பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி திருமணமான பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து குரு பாக்கியத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை அமைப்புல உருவாக்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஓரளா கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றம் அடுத்த ஆண்டு முதல் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.